அழகான காலை பொழுதில் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெறவிருக்கும் குழந்தைகளுக்கான கோடை கொண்டாட்டம் 2025 தினசரி நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நடைபெறவிருக்கின்ற மியூசிக் தெரப்பி என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருமிகு ஆர் ஷாஜகான் அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பில் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள தலைமையேற்றுள்ள நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள யாம் குழுவினர்கள், குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் அவர்களை சிறப்பு செய்தல். தற்பொழுது நம் சிறப்பு விருந்தினர் அவர்களை நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்கள் சிறப்பு செய்திடுவார். அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் இந்த கோடை கொண்டாட்டம் 2வது ஆண்டாக இந்த மே 1, 2025 அன்று துவங்கி மே 30 வரை தொடர்ந்து 30 நாட்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் மற்றும் பயிற்சிகள் நடைபெற இருக்கின்றன. இந்த கோடை கொண்டாட்டத்திற்கு அனுமதி அளித்து எங்களுக்கு வழிகாட்டிய தமிழ்நாடு அரசு மற்றும் பொது நூலகத்துறை இயக்குனர் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது 2வது ஆண்டு. சென்ற ஆண்டு போன வருஷம் யாரெல்லாம் இந்த கோடை கொண்டாட்டம் நிகழ்ச்சியை பார்ட்டிசிபேட் பண்ணீங்க? குழந்தைங்க போன வருஷம் யார் வந்திருக்கீங்களா? வந்தவங்க யாரும் திரும்ப வந்திருக்கீங்களா? சூப்பர். யார் வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்களா? மதுரை தவிர வேற ஊர்லேருந்து வந்திருக்கீங்க. சந்தோஷம். ஏன்னா லாஸ்ட் இயரும் சென்னையிலேருந்து திருச்சியிலேருந்துலாம் வந்திருந்தாங்க. ஸோ இந்த கோடை கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக ஏற்கனவே வரவேற்றுட்டாங்க. இந்த என் சார்பாகவும் எங்களுடைய பொது நூலக இயக்ககம் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த தொடர் நிகழ்ச்சியை தொடர் பயிற்சிகளையும் பங்கு பெற்று நீங்கள் பயனுற்று சந்தோஷமாக இந்த ஒரு சம்மரை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க. அது எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தொடர்ந்து துணை முதன்மை நூலகர் சிறு உரையாற்ற அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோடை கொண்டாட்ட நிகழ்ச்சி 30 நாளைக்கு தொடர் நிகழ்ச்சியாக நடந்தது. நாட் ஓன்லி இப்போ நிகழ்ச்சி மட்டும் கிடையாது, பயிற்சிகள், அதுக்கான பயிற்சி முடித்தோன்னா அவங்களுக்கு சான்றிதழ் எல்லாமே வாங்கினோம். ஸோ இந்த தடவை நம்ம அழகு கலை பயிற்சியெல்லாம் கொடுக்குறோம். அது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ சர்டிஃபிகேட் கொடுப்போம். ஸோ அவங்களே ஒரு ப்ரைவேட் இதில் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரிலாம் வரும். ஸோ இது மாதிரி நிகழ்ச்சிகள் பயிற்சிகள்லாம் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ உங்களோட ஆதரவு எங்களுக்கு என்றைக்கும் தேவை. அதை கொடுப்போம்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம். ஸோ இன்றைய இந்த ஆண்டு கோடை கொண்டாட்டம் இசையுடன் தொடங்கட்டும். நன்றி. எங்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் சிவா சாருக்கும் சரவணன் சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். போன வருஷம் நாங்கள் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ண உடனே எங்களுக்கு அது ஃபஸ்ட் இயர் என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு பெருசாக ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தோம். ஸோ எங்களுக்கு கைட் பண்ணி இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லி ரிசோர்ஸ் பர்சன் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி எல்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எப்போவுமே இங்கே நடக்கிற அனைத்து நிகழ்ச்சிகள் பயிற்சிகளுக்கு முன்னாடி இவங்க இருவரும் இருப்பார்கள். அவர்களுக்கு எங்கள் நூலகம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த ஆண்டு புதுசாக குழந்தைகளுக்கு கூட சேர்த்து சார் சொன்ன மாதிரி பெண்களுக்கான ஒரு பயிற்சியும் ஒரு 2 வகையான பயிற்சிகள் வழங்குகிறோம். இதே போல் இதை முடிச்சுட்டு
தொடர்ந்து இதே மாதிரி திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் பல்வேறு தரப்பான குழந்தைகள், மாணவர்கள், பெண்கள், மூத்த குடிமக்கள், இளைஞர்கள் அப்படின்னு எல்லா தரப்பு, போட்டித் தேர்வு மாணவர்கள் அப்படின்னு எல்லா தரப்புக்கும் வந்து தனித்தனியாக நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. இப்போ அதோடு சேர்த்து திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் போன வருஷம் ஒன்று நடத்தினோம். இந்த வருஷமும் தொடர்ந்து நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இசையுடன் இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். நன்றிங்க சார். தொடர்ந்து அறிமுக உரை. தற்பொழுது நம் சிறப்பு விருந்தினர் அவர்களை நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் உதவியாளர் திருமிகு முருகவல்லியம் அவர்கள் அறிமுகம் செய்திடுவார். அனைவருக்கும் வணக்கம். ஐயாவை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இன்றைய நாளில் நம்முடைய சிறப்புரையாற்ற வந்திருக்கும் திருமிகு ஷாஜஹான் அவர்களை இந்த அவைக்கு அறிமுகம் செய்வதில் மிகுந்த பெருமை கொள்கிறது நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகம். இவர் பொருளாதாரம், இதழியல் மற்றும் மக்கள் தொடர்பு இவற்றில் முதுகலை பட்டம் பெற்றவர். இவர் இசைப்பணியில் மேற்கத்திய மொழியில் ட்ரின்னி கிரேடும் கர்நாடக குரல் சான்றிதழும் படிப்பும், ஸ்பெயின் நாட்டில் மியூசிக்கல் தெரப்பியில் DDF சமூக மின் கற்றலும் பெற்றவர். இவர் இசையாசிரியராகவும் ஸ்கவுட் மாஸ்டராகவும் நீச்சல் பயிற்சியாளராகவும் உள்ளார். இவரது ஊடக அனுபவங்கள் கலைநயம் மிக்கவை. இவர் வணக்கம் FMஇல் 106.4 மதுரையில் 2007 முதல் 2018 வரை தினத்தந்தி குழுமத்தில் பணியாற்றியவர். இவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், மக்கள் தொலைக்காட்சி மற்றும் ஏர் மீடியா நெட்வொர்க் டிவியிலும், பாப்பா பாட்டு 50 அத்தியாயங்களிலும், களஞ்சியம், பூந்தோட்டம் 50 அத்தியாயங்களிலும் பணியாற்றியுள்ளார். இவரது திறமையான அர்ப்பணிப்புமிக்க இசைப்பணிகள் மென்மேலும் சிறப்புற கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி மேம். தொடர்ந்து நம் சிறப்பு விருந்தினர் அவர்கள் தற்பொழுது தங்கள் முன்னே உரையாடுவர். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா சந்தோஷமாக சிரிச்சிங்க ஒரு தடவை. எல்லாம் டல்லாக ஒரு மாதிரி ஒரு ஆடிட்டோரியம் ஃபீலில் உட்காந்துருக்கீங்க. நம்ம வீடு மாதிரி இது. ஓகே, ஒரு சிரிக்கலாமா? ரெடி? ரைட், வெரி குட் வெரி குட் வெரி குட். இந்த நிகழ்ச்சி வந்து நீங்கள் வீட்டுக்கு போகிறப்போ நீங்கள் ஒரு சிங்கராக போக போகிறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸாக வந்திருக்கீங்க இல்லையா? இங்கேருந்து நீங்கள் ரிட்டர்ன் போகிறப்போ, வீட்டுக்கு போகிறப்போ ஒரு பெரிய பாடகர் பாடகியாக தான் ரிட்டர்ன் போக போகிறீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த கலைஞர் நூலகத்துடைய அதிகாரிகளுக்கும், என்னை அறிமுகப்படுத்திய சரவணன் சார், அப்புறம் சிவா சார், அவங்களுக்கும் நன்றி சொல்லிவிட்டு நான் எங்களுடைய நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடுறோம். மியூசிக் வந்து எப்படி அப்படின்னா நம்மளுடைய மனசு வந்து அமைதியாக்கிக்கிறோம். சார் பேரண்ட்ஸ் உங்களுக்கும் தான் சேர்த்து சொல்கிறேன். பேரண்ட்ஸ் நீங்களும் கொஞ்சம் ஒரு தடவை சிரிச்சிடலாமா? ஒரு தடவை எல்லோரும் கை மேலே தூக்கி, ஒரு தடவை எல்லோரும் கையை மேலே தூக்கி. ரைட், ஹாப்பி மூடில். இப்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பக்தி பாடலோட ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு பக்தி பாடலோட, சரியா? நம்ம டீம்ஸ் யாம் சிங்கர்ஸ்லாம் வந்துருங்க. எல்லோரும் இங்கே வந்துருங்க. கம், நீங்களும் வந்துருங்க. வா எல்லோரும் இங்கே வந்துருங்க. வீணா இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். நம்ம டீம் சிங்கர்ஸ் எல்லாருமே வந்துருங்க. எல்லாருமே வந்துருங்க. ஹலோ செக். நீங்களாம் உட்காந்துடலாமே, போங்க. அதான் லாஸ்ட்டில் உட்காந்துங்க, மேனேஜ் பண்ணிக்கலாம். கோ.
தனியா பாடலாம், உட்கார். சிக், ஹலோ ஹலோ சிக். இங்க மைக் எங்க இருக்கு? ஒரு மைக் செக். ஹலோ ஹலோ செக். ஹலோ. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் ஒரு பக்தி பாடலோட. இவங்க என்ன பாடுறாங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ரெடி? சிவசக்தியா யுக்தோ யதி பவத்ய சக்தப்ரபவிதும் ந சேதேவம் தேவோ ந கலு குசல கஸ்பந்தி துமபி அத்தஸ்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிரபி பிரணந்தும் கோதும் வா ஹதமஹ்ருத புண்ணியக பிரபவதி जननी अगमनी अगमनी जननी जननी अगमनी अगमनी जगत्तारिणी परिपूर्णिनी जगत्तारिणी परिपूर्णिनी जगत्तारिणी परिपूर्णिनी जननी जननी जगमनी अगमनी जननी 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 जननी. நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம். ஹலோ ஹலோ சார், பேரண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். உருமான் மருவும் சிறு பூன் பிறையும் சடைவா குழலும் பிழைவாகனமும் குண்டநாயகனின் குளிர் தேகத்திலே நின்ற நாயகியே இடர்பாகத்திலே. ஜெகன்மோகினி நீ சிம்மவாகினி நீ ஜெகன்மோகினி நீ சிம்மவாகினி நீ ஜனனி. ஹாப்பியா பாடுங்க எல்லாரும். ஜகத்காரணி நீ பரிபூரணி நீ. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அழகாக தெய்வீக பாடலை பாடி முடித்தபடியாக அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் அடையாளம் காணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸ் தான் ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட குரல். அப்படி இருக்கிறப்ப நமக்காக மேகனா அவர்கள் பல குரலை நமக்காக பேசி காட்டப் போகிறார்கள். உங்களுக்குலாம் ஒரு டெப்த் கொடுக்க. ஓகே, ஆமாம். நீங்கள் மிமிக்ரி வந்து நிறைய பேர் பண்ணி கேட்டிருப்பீங்க. மோஸ்ட்லி ஜென்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க. இந்த அக்கா ஃபஸ்ட் டைம் ஒரு லேடி பண்ணுறாங்க. ஒரு வித்தியாசமான அதில் உங்களுக்கு ஒரு அதுலேருந்து ஒரு எந்து ஆகும் இல்லையா? ஒரு கைத்தட்டு இல்லாமா? குட். ஃபஸ்ட்டு ஒரு மயில் மாதிரி
பண்ணி காமிப்பாங்க. மயில் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. குட். இப்போ மயில் போய் ரயில் ட்ரெயின். குட். நீங்க ஆடு பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு வயசான ஒரு ஆடு கத்தும் பாருங்க. குட். குட்டி ஆடு, ஒரு குட்டி ஆடு. பூனை, உங்க வீட்டில் வளர்க்குற பெரிய பூனை, ஒரு வயசான கிழட்டு பூனை. இதை வீணை வாசிக்க தெரிஞ்ச பூனை எப்படி பேசும்? ஓகே. உடுக்க சத்தம் கேட்டிருக்கீங்களா? உடுக்க. வாத்து வாத்து வாத்து. மகுடி, பாம்பு வந்தா உதுவும் இல்லையா? டாங்கி, கழுதை. இப்போ ஒரு நாய், டாக். தேங்க்யூ. ஏன் மிமிக்ரி அப்படின்னா, மியூசிக்குக்கும் மிமிக்ரிக்கும் என்ன சம்பந்தம் நீங்க நினைக்கலாம். வாய்ஸ் மாடுலேஷன். நம்ம எப்போ வந்து நம்ம பாட ஆரம்பிக்கிறோமோ அந்த வாய்ஸை வந்து மாடுலேட் பண்றப்போ இந்த மாதிரி வாய்ஸ்லாம் வரும். சரிங்களா? இதில் இப்போ ஒரு கேட்டீங்கல்ல, இப்போ உங்களுக்கு யாருக்காவது வந்து நான் இந்த மாதிரி ஒரு குரல் கொடுக்கணும் ஆசையா இருக்கு, யாராவது ஒரு ஆள்? கம். வெரி குட். கை தட்டலாம். கம். அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி உட்காருங்க. நம்ம ஃபேமிலி, நம்ம வீடு. வாங்க இப்படி உட்காருங்க. சார் ப்ளீஸ் வாங்க. ஏன் வெளியில நிக்கணும்? என்ன பண்ண போறீங்க? டாக் குவாக் 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 குவாக். பாத்தீங்களா, இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு. பாத்தீங்களா, நம்ம பண்ணதை பார்த்துட்டு அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். இப்போ நான் வந்து உங்களுக்கு சின்ன ஒரு விஷயம் சொல்லி தர போறேன். வீட்டில் அம்மா எப்படி கூப்பிடுவீங்க? இல்ல, இப்போ அம்மா அங்க இருக்காங்க ரூம்ல, நீ கூப்பிடுற எப்படி கூப்பிடுவ? இப்படியா கூப்பிடுவ? இப்போ நான் உங்களுக்கு ஒரு பாட்டுல சொல்லி தர போறேன். நான் சொல்றத ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அம்மா எப்படி கூப்பிடணும்னு மியூசிக்ல சொல்லி தர போறேன். ரைட்? சைலன்ஸ். அமைதி. நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். இப்போ கிளாசிக்கல், ஒரு கர்நாடக சங்கீதத்தில் நான் அம்மா கூப்பிட போறோம். அம்மா சாப்பாடு போடு அப்படின்னு சொல்ல போறோம். அதான் கர்நாடிக் ஸ்டைலில் சொல்ல போறோம். ஓகே? அம்மா சாப்பாடு போடு. சொல்லுங்க. அம்மா சாப்பாடு போடு. போடுன்னு பிளாட்டா பண்ணோம். இப்ப போடு. இது ராகம், கமுக்குன்னு சொல்லுவோம். போடு. அம்மா ஒரு ரேஞ்சு கூட்டுறோம். ஏன்னா அம்மா அடுத்த ரூம்ல இருக்காங்க. அம்மா கூச்சப்படாம பாடணும். அப்பதான் மியூசிக் கத்துக்க முடியும். இது ஒரு மியூசிக். இது சரியா? நான் உங்களுக்கு சரி அப்படின்னா கல் எடுத்து அடிப்பீங்க. வந்த நாளே வா அப்படின்னு. அம்மா சாப்பாடு போடுறது பாட்டில் கொண்டு போறோம். ஓகே? இப்போ அம்மா 3வது ரூம்ல இருக்காங்க. அம்மா சாப்பாடு போடு.
இப்போ அம்மா பக்கத்தில் இருக்காங்க, ரொம்ப பக்கத்தில். அப்போ எப்படி பாடணும்? இதே கர்நாடக சங்கீதத்தில் அம்மா. வெரி குட். அம்மா வாமா சாப்பாடு போடு. புரிஞ்சிருச்சா? இப்போ நான் உங்களுக்கு ஒன்றும் சொல்லி தர மாட்டேன். 3வது ரூமில் அம்மா இருக்காங்க. எப்படி அம்மாவை கூப்பிட்டு சாப்பாடு போட்டுன்னு சொல்ல போகிறீங்க. கத்தக்கூடாது, வாய்ஸ் மெலடி இருக்கணும். மெலடி சாஃப்ட் ஆக்கிக்கணும். சரியா? அம்மா அப்படி சொல்கிறதுக்கும் அம்மா அப்படி சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அந்த அம்மா ஸ்டைலில் 3வது ரூமில் இருக்கிற அம்மாவுக்கு இப்போ சாப்பாடு போடுன்னு சொல்ல போகிறீங்க. ரெடி? சார் பேரண்ட்ஸ் ஜாயின் பண்ணி, தயவுசெய்து பேரண்ட்ஸ் நீங்கள் குழந்தைய கூட்டு வந்ததுக்கு கடமை இல்லை, நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. சார் எஸ்ன்னு கை தூக்குங்க எல்லாரும். வெரி குட், வெரி குட். அடுத்து ஒரு நல்ல நிகழ்ச்சி, ஒரு நல்ல ராகம் வாசிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வாய்ஸ் ட்ரைனிங். 3வது ரூமில் இருக்காங்க. எப்படி மம்மியை கூப்பிடணும் ராகத்தோட. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். சாப்பாடு கூட வேண்டாம், அம்மா இங்கே வான்னு சொல்கிறோம். ஓகே, நான் ஒரு தடவை பாடி காமிக்கிறேன். அம்மா வா இங்கே. வெரி குட். இப்போ பக்கத்தில் இருக்காங்க, ரொம்ப பக்கத்தில் பாடுங்க. இதே கத்தி சொன்னா எப்படி சொல்லுவோம்? ஏன் சொல்ல வச்சேன்னா, இனிமே இப்படி பேசக்கூடாது. ஏன்னா அவங்க மம்மி பாவம் இல்லையா, நம்மளுக்காக எவ்வளோ பண்ணி தராங்க. அப்போ அவங்க கூட சாஃப்டாக டீல் பண்ணணும். கத்தக்கூடாது. அம்மா தரப்போறியா இல்லையா? அதே எப்படி கேட்கணும்? அம்மா தரப்போறீங்களா இல்லையா சொல்லு. அதே ஸ்டைலில் இப்போ அம்மா வான்னு சொல்லி பாடுங்க. யாருக்கு ரஃப் வாய்ஸ் வரக்கூடாது, ரஃப்பா வாய்ஸ் வரக்கூடாது, சாஃப்டா இருக்கணும். ஸ்லோவா பாடுறோம். அம்மா பக்கத்தில் இருக்காங்க. ரெடி? 1 2 3. அம்மா 3வது ரூம்ல இருக்காங்க. புரிஞ்சிருச்சா? இது கிளாசிக்கல் கர்நாடக சங்கீதத்தில். இப்போ ஃபோக்கில் இதையே சொல்ல போகிறோம். அம்மா சாப்பாடு போடுன்னு கிராமியத்தில் சொல்ல போகிறோம். எப்படி சொல்ல போகிறோம்? டண்டக்கு டக்கு டண்டக்கு டக்கு டக் சொல்லு. இது கிராமிய நடை. டங்க டக்கு டக்கு டங்கு டக்கு டக். அம்மா அம்மா சாப்பாடு போடு. அம்மா அம்மா சாப்பாடு போடு. இது என்னது? ஃபோக். ஃபோக் டான்ஸ். பாடினது கர்நாடக சங்கீதம். அம்மா சாப்பாடு போடு. புரிஞ்சிருச்சா? சாப்பிட்டியா? இப்போ ஃபோக்ல எப்படி சொல்றோம்? அம்மா அம்மா சாப்பாடு போடு. அம்மா அம்மா சீக்கிரம் போடு. புரிஞ்சிருச்சா? இப்போ அம்மா விட்டுருவோம், அப்பாக்கு வச்சுக்கிறோம். அப்பா அப்பா கடைக்கு கூட்டிட்டு போ. தாளத்தோட அப்பா அப்பா கடைக்கு நீ கூட்டிட்டு போ. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். கடைக்கு நீ. தாளம் இருக்குல்ல. 1 2 3 4. புரிஞ்சிருச்சா? இப்போ வெஸ்டர்ன்ல ஜின் ஜின் சாக் ஜிக் 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 சாக் சொல்லுங்க. ஜின் ஜின் சாக் ஜிக் 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 சாக். அம்மா அம்மா சாப்பாடு போடு. அம்மா அம்மா சாப்பாடு போடு. புரிஞ்சிருச்சா? இதுதான் மியூசிக். கர்நாடக சங்கீதத்துக்கும் ஃபோக்குக்கும் வெஸ்டர்னுக்கும் 3க்குமே சொல்லி கொடுத்தாச்சு. இனிமேல் நீங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் பண்ணணும்? இந்த ரஃப்பான வாய்ஸில் பேசக்கூடாது. அம்மா அது வரவே கூடாது. அம்மா இல்லை எப்படி கூப்பிடணும்? கர்நாடக சங்கீதத்தில் கூப்பிடணும். அம்மா சாப்பாடு போடு அப்படி தான் கூப்பிடணும். இல்லை ஃபோக்கில் அம்மா சாப்பாடு போடு. புரிஞ்சிருச்சா? இதான் மியூசிக். ரைட் ரைட். நெக்ஸ்ட் வந்து பிருந்தா மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு வீணை இது கொடுக்க போகிறாங்க.
ஒரு சின்ன அறிமுகம். எல்லாம் ஜாலியா இருக்கீங்க போல இருக்கு. யாரும் இனிமேல் அம்மாட்ட சாப்பாடு போடுன்னு ரஃபா கேட்க மாட்டீங்க போல இருக்கு. இனிமேல் எல்லாமே பாடல் மூலமா மட்டும்தான். பக்கத்துல பாடல் செக். இனிமே பாட்டு மூலமா மட்டும்தான் எல்லாரும் கேட்க போறீங்க, சரியா? அடுத்தபடியாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்காக வந்து இறுக்கி கட்டப்பட்ட கம்பி தந்திகளுக்குள் தான் ஒளிந்திருக்கும் இசையை கிச்சு மூட்டினால் வெளியே வராதா என்ன? அப்படிப்பட்ட வீணையை வாசிக்க தான் நம்ம பிருந்தாவன மிஸ்டரோட மாணவர்கள் வரப்போகிறார்கள். என்ன பேசணும் எனக்கு கூட
மனதின் தந்திகளுக்குள் ஒளிந்து கிடக்கும் பாடல்களை அழகாக நமக்காக வெளிக்கொண்டு வந்த மாணவ செல்களுக்காக ஒரு கை தட்டலாமா? வெரி குட், நல்லா பண்ணீங்க. அடுத்தபடியாக இசையும் பாடலும் இணைந்த பிறகு ஆடலும் அதனோடு இணைந்தால் பார்க்கும் கண்களுக்கு அதுவே விருந்தாகும். நம் கண்களை நிறைக்க இதோ ஆயக்கலை அகாடமி மாணவர்கள் நடனமாட வருகிறார்கள். செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்ப தென் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே எங்கள் செந்தமிழ் நாடெனும் போதினிலே. வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு. வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு. நல்ல காதல் புரியும் அறம்பயர் போல் இளங்கன்னியர் சூழ்ந்த தமிழ்நாடு. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வையை பொருணை நதி. காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வையை பொருணை நதி. எனமேவிய ஆறு பல ஓடத் திருமேனி செழித்த தமிழ்நாடு. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. எங்கள் செந்தமிழ்நாடெனும் போதினிலே
தமிழை பற்றியும் தமிழ்நாட்டை பற்றியும் பரதநாட்டியத்தின் மூலம் அழகாக உணர்த்திய ஆயக்கலை அகாடமி மாணவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக ஆர்ஆர் படத்திலிருந்து சிவன்யா அவர்கள் கொம்பாவும் காடாவும் என்னும் பாடலை பாட வருகிறார்கள். நீங்களும் அவர்களுடன் சேர்ந்து பாடலாம். ஹலோ ஹலோ ஹலோ. இப்போ நீங்கள் எல்லாம் இவங்க பாட்டு கேட்க போகிறீங்கல்ல, அடுத்த வருஷம் நீங்கள் எல்லாம் என் கூட சேர்ந்து பாட போகிறீங்க, சரியா? அப்போ இவங்களோட சேர்ந்து பாட போகிறீங்க. இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான் பாட போகிறாங்க. சிவன்யாவுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. பாடுங்க சிவன்யா. கும்பாவுங்கடா கூட்டானுங்கடா அம்மாவோட நானும் கொண்டாடுங்கடா கொண்டாடுங்கடா. சும்மா நான் சொன்னா பாடும் குயிலா கூவண்ண கூவித்தா ஆடுயிங்கடா ஆடுயிங்கடா. செல்லக்காடா முரட்டுக்காடா அம்மா என்ன தூக்கி கொஞ்சுங்கடா. வானக்கா ஓடாது என்கிட்ட வாய் மயிலண்ணா எனக்காக உன் தோகத்தாய் ஒரு நாலு தாய். பூவோடு புயலாட என்னோடு முயலாட ஆத்தோடு கையலாட மாடாடுங்காடா மாடாடுங்காடா. கும்பாவுங்காடா கூட்டானுங்காடா அம்மா என்ன தூக்கி கொஞ்சுங்காடா. தேங்க்யூ. நல்லா பண்ணீங்க. அழகாக பாடிய சிவன்யா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நிற்பதுவே நடப்பதுவே என்னும் பாரதியார் பாடலை பாட பிரசாந்த் அவனை அழகாக அழைக்கிறேன். அன்பாக அழை. செக் செக். ஜி தமிழ் தானே போனேன். விஜய் டிவியா? பேர் என்ன? பிரசாந்த். பிரசாந்த் வந்து ஒரு ஸ்பெஷல். எப்படின்னா, நம்ம விஜய் டிவியில் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் போய் ஒரு 4 ரவுண்டு வந்தார். அப்புறம் ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம்னால, அவங்க ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம்னால அங்கே கண்டினியூ பண்ண முடியல. 4 ரவுண்ட் பாடிட்டு வந்தவர் அவர் அந்த ஜூனியரில். ஒரு கைத்தறல் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் இங்கே இருக்கிற நிறைய பேர் ட்ராவல் பண்ண போகிறீங்க மியூசிக்கில், சரிங்களா? ரெடி பண்ணலாமா? நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே. நீங்கள் எல்லாம் சொற்பனம் தானா பல தோற்ற மயக்கங்களோ. சொற்பனம் தானா பல தோற்ற மயக்கங்களோ. கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்பமாயைகளோ. உம்முள்ள அந்த பொருள் இல்லையோ. அற்பமாயைகளோ உம்முள்ள அந்த பொருள் இல்லையோ. வானகமே இளவெயிலே மரச்சரிவே. வானகமே இளவெயிலே மரச்சரிவே. நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ.
வானகமே இளவெயிலே மரச்சரிவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தழிந்தே போனதனால் நாளும் ஓர் கனவோ இந்த ஞானமும் பொய்தானோ நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம்தானோ பல தோற்ற மயக்கங்களோ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அழகாக பாடிய பிரசாந்த் அவர்களுக்கு நன்றி. அதோட நமக்கு மிருதங்கம் வாசிச்சவங்க பேர் வந்து விக்னேஷ். அவங்க வந்து பயோகெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிருதங்க கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காச்சும் மிருதங்கம் வாசிக்க ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா சாரை கான்டாக்ட் பண்ணலாம். அடுத்தபடியாக சார் வந்து யாம் ஸ்கூல் டீம் அவர்கள் வந்து மியூசிக் பண்ண போகிறாங்க. அடுத்தபடியாக சப்னம் சர்மி இருவரும் பாரதியார் பாடலை பாடுவதுடன் உடன் கிட்டார் வாசிக்க கெவின் மற்றும் மியூசிக் சார் அவர்களை அழைக்கிறேன். ஹலோ சவுண்ட் கம்மியா இருக்கு. ஹலோ செக் 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 ஜெயபேரிகை கொட்டடா ஜெயபேரிகை கொட்டடா கொட்டடா ஜெயபேரிகை கொட்டடா பயமெனும் வேதனை அடித்தோம் பொய்மை பாம்பை பிளந்துயிரை கொடித்தோம் பயமெனும் வேதனை அடித்தோம் பொய்மை பாம்பை பிளந்துயிரை கொடித்தோம் வியனுலகனைத்தையும் அமுதென நுகரும் வேத வாழ்வினை கைப்பிடித்தோம் வியனுலகனைத்தையும் அமுதென நுகரும் வேத வாழ்வினை கைப்பிடித்தோம் ஜெயபேரிகை கொட்டடா ஜெயபேரிகை கொட்டடா கொட்டடா ஜெயபேரிகை கொட்டடா இரவின் ஒளியிடை குளித்தோம் ஒளியின் நமுதினை கண்டு களித்தோம் ரவியின் ஒளியிடை குளித்தோம் ஒளியின் நமுதினை கண்டு களித்தோம் கரவினில் வந்துயிர் குலத்தினை அளிக்கும் கால நடு நடுங்க விழித்தோம் கரவினில் வந்துயிர் குலத்தினை அளிக்கும் கால நடு நடுங்க விழித்தோம் ஜெயபேரிகை கொட்டடா ஜெயபேரிகை கொட்டடா கொட்டடா ஜெயபேரிகை கொட்டடா காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் ஜெயபேரிகை கொட்டடா ஜெயபேரிகை கொட்ட
கொட்டடா கொட்டடா ஜெயபேரிகை கொட்டடா. தேங்க்யூ. இப்போ நம்ம எல்லாரும் பாட போறோம். நம்ம எல்லாரும் இதே பாட்டு பாட போறோம். அக்கா சொல்லி தர போறாங்க. ஓகே, ஓவர் லைனா சொல்லி தருவாங்க, அப்படியே ஃபாலோ பண்ணணும். வாங்க. ஜெயபேரிகை கொட்டடா ஜெயபேரிகை கொட்டடா கொட்டடா ஜெயபேரிகை கொட்டடா பயமெனும் பேதனை அடித்தோம் பயமெனும் பேதனை அடித்தோம் பொய்மை பாம்பை பிளந்துயிரை கொடித்தோம் பயமெனும் பேதனை அடித்தோம் பொய்மை பாம்பை பிளந்துயிரை குடித்தோம் வியனுலகனைத்தையும் அமுதென நுகரும் வியனுலகனைத்தையும் அமுதென நுகரும் வியனுலகனைத்தையும் அமுதென நுகரும். வியனுலகனைத்தையும் சொல்லுங்க. வியனுலகனைத்தையும் அமுதென நகரும் வேத வாழ்வினை கைப்பிடித்தோம் ஜெயபேரிகை கொட்டடா ஜெயபேரிகை கொட்டடா கொட்டடா ஜெயபேரிகை கொட்டடா. தேங்க்யூ, நல்லா பாடினீங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருந்துச்சா பாட்டு? அவங்க மட்டும் நல்லா பாடலை, நீங்களும் நல்லா பாடினீங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஜோ ஆண்ட்ரியா ஸ்கூல்லேருந்து காக்கை சிறகினிலே நந்தலாலா என்னும் பாடலை பாட குழந்தைகள் அனைவரும் வருகிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நீங்களும் பாடணும். ஓகேவா? கேட்கல? ஓகே, நாம எல்லாரும் பாட போறோம். இது பாரதியார் பாட்டு. வா. சென்டர் பண்ணிக்கோ. குருமுகில் பாட பூ
நம்ம அதிலே பாடிடலாம், கரோக்கி எடுக்கல. ரெடி? காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நீரம் தோன்றுதேழா நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நீரம் தோன்றுதையே நந்தலாலா. பாக்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா. கேட்கும் மொழிகள் எல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. கேட்கும் மொழிகள் எல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. தீக்குள் விரலை வைத்தேன் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதடை நந்தலாலா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இன்னும் எல்லாரும் டயர்ட் ஆயிட்டீங்க போல இருக்கு. யாருமே இந்த பாட்டுக்கு பாடவே இல்ல. காக்கை சிறகினிலே பாடல் யாருமே சவுண்ட் கேட்கவே இல்லையே. சரி, அடுத்த பாட்டு எல்லாரும் பாடலாமா? குறுமுகில் பாட்டு. சரியா? எல்லாரும் பாடணும். எல்லாம் குட்டிஸ் வாங்க, ஸ்டேஜுக்கு வாங்க. எல்லாம் எந்திரச்சு வாங்க. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. கம் கம் கம். ஹலோ. சைலன்ஸ். நீங்க நல்ல சிங்கர்ஸ்னா சைலண்டா இருக்கணும். நல்ல சிங்கர்ஸ் அப்படின்னா அமைதி அமைதி அமைதி. ஓகே, குட். செக் செக் செக். வா நீ வா. அந்த கோரஸ் வெச்சுக்கோ. ஹலோ. மைக் எங்க? ஹார்ட் இருக்கு. அச்சோ. செக். ஹலோ. ஹலோ ஹலோ. எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கோ. செக் 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 செக். கோ 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 கோ. இந்த வாட்டர் பாட்டில் பின்னாடி, வாட்டர் பாட்டில் பின்னாடி. குட். பாடலாமா? ஸ்கிரீன் விட்டு முன்னாடி வாங்க. கொஞ்சம் நீங்க மட்டும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்கடா குட்டிகளா. ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்கடா. செக் செக் செக். கொஞ்சம் மைக் கொஞ்சம் நல்லா வைங்கண்ணா. ஹலோ ஹலோ. வா, கம் ஹியர் கம் ஹியர். ஆர்கனைஸ் பண்ணு. செக் செக் செக். குறுமுகில்களில் சிறுமுகைகளில் யார் தூவினார்? மலை கொண்டு கவிதை தீட்டினார். இதழிடையினை யார் நிறுத்தினார்? திருட்டிடும் சிலையை காட்டினார். எறும்புகள் சுமந்து போகுது சக்கரை பாதை ஒன்றினை, இருதயம் சுமந்து போகுது இனிக்கின்ற காதல் ஒன்றினை. என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப பாரம் ஏற்றி வைத்ததால் மனோடு தீட்டி வைத்ததால் தரை இறங்கி வந்து ஆடுகின்றதே. நிலாவை கூட்டி லைட்டா ஸ்டெப் போடலாமா? லைட்டா ஸ்டெப்.
கை நல்லா எல்லாரும். லெஃப்ட் ஹேண்ட். கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எளிதா ஓருவமை நீ வண்ணம் தீட்டும் போது வர்மன் போதை கொள்ள முந்தா ஓவியமும் நீ எல்லா சிற்பங்கள் உன் மீது காதலுறும் உயிரே இல்லாத கல் கூட காணும் உன் மீது காதல் கொண்ட மானுடன் தான் என்ன ஆகுவான் இடையால் மூடி வைத்து உலகை சாத்தி வைத்து கடலாய் நெஞ்சம் கொள்கிறாய் அருவிக்கால்கள் கொண்டு ஓடை இடை என்றாகி கடலில் தஞ்சம் கொள்கிறாய் கடலில் மீனாக நானாக ஆயிடு கடலே இல்லாத கண் மீது மானமிடு உன் மீது காதல் கொண்ட மானுடன் தான் என்ன ஆகுவான் இறங்கி வந்து குறுமுகில்களில் சிறு முயல்களில் யார் தூவினார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஜாதகன் சாருக்கும் அவருடைய குழுவினருக்கும் எங்களுடைய அழைப்பை ஏற்று மிக சிறப்பாக செய்து கொடுத்த அவர்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க சாருக்கு. எல்லாரும் கைத்தட்டுங்கப்பா. ஒரு சிறப்பு. ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்ற மியூசிக் தெரப்பி என்ற நிகழ்விற்கு வருகை புரிந்து குழந்தைகளுக்கு இசைவித்த நம் சிறப்பு விருந்தினர் அவர்கள் குழுக்கள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து தலைமையேற்ற நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். மேலும் நம் சிறப்பு விருந்தினர் அவர்களை அறிமுகம் செய்த திருமதி முருகவல்லி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து இந்நிகழ்வினை மிக அழகாய் கொண்டாடி மகிழ்ந்த குழந்தைகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து இந்நிகழ்வினை சிறப்பித்த நூலகர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. இப்போ நாளைக்கு வந்து பலூன் சிற்பங்கள் பயிற்சி செய்து காண்பிக்கப்படும். அதனால் காலையில் 11 o'clock வந்துடுங்க. பக்கத்துக்குள்ள கூட்டி வாங்க. பலூன் சிற்பங்கள் செய்தல் பயிற்சி நாளைக்கு எல்லாரும் வந்துடுங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.